கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தெய்வ செய்திக்குள்ளாக நீங்கள் யாவரும் பயபக்தியோடு உங்களுடைய தொலைக்காட்சி முன்பாகவோ அல்லது உங்களுடைய கைபேசியின் முன்பாக உட்கார்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை யாவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து வேத தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, மீண்டுமாக உடைய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய ஆவியினால் எங்களை நிரப்பி உடைய வார்த்தைகளை நீர் பேசும்போது நாங்கள் புரிந்து கொள்ள ஒரு பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே உடைய வார்த்தைகள் பேசுகிற எங்களுக்கும் கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கும் நேயர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டுமாக பழைய ஏற்பாட்டு நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிய இருக்கிறோம். நம்பிக்கை என்பது தேவனுடைய மனதிலோ அல்லது வானத்திலோ இருக்கக்கூடிய கொள்கை அல்ல. பூமி எங்கு வாழும் நம்மை தொடக்கூடிய ஒரு வார்த்தையாக, நம்பிக்கையாக அது இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்விலும் பிறருடைய வாழ்விலும் பார்க்க வேண்டும், பார்க்கலாம். தேவன் மேல் ஆதாரப்பட்டு, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, தேவனுடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்து, அவருடைய கற்பனையின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து, அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்வை தொடர்ந்து செல்வோமானால் நிச்சயமாகவே அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நோவாவில் துவங்கி ஆபிரகாம் வரைக்கும் அந்த நம்பிக்கையை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் வரலாற்றை அது அலசி பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. தீர்க்கதரிசிகளை ஆராய்ந்து பார்க்கிறது. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை நம்பிக்கையில் வாழ, அவரை சார்ந்து வாழ இந்த நம்பிக்கை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அது கிறிஸ்துவில் நிச்சயமாக நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. சங்கீதம் 78 சங்கீதம் 7வது வசனத்தில் சங்கீதக்காரன் எப்படியே சொல்கிறாரு, தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் படிக்கும். அப்படின்றால் சிருஷ்டியை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த சிருஷ்டியில் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கற்பனைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது சங்கீதக்காரன் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கற்பனைகளுக்கு எவ்வளவு பயத்தோடும் பக்தியோடும் ஜீவித்து கொண்டிருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அலசி பார்க்க வேண்டும். நான் சொல்லுகிறோம், நான் 7th-day அட்வென்டிஸ்ட், நான் 10வது தலைமுறை, நான் 15வது தலைமுறை, நான் 20வது தலைமுறை, அல்லது என்னுடைய மூதாதையர்கள் இருந்து நான் 7th-day அட்வென்டிஸ்ட் அப்படின்றால் நாம் நிச்சயமாக அதை சொல்லி கொண்டிருந்தால் பரலோகம் அழைத்து போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒருவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கையோடு வாழும் பொழுதுதான் நாம் உண்மையான 7th-day அட்வென்டிஸ்ட். நம்பிக்கையும் ஜலப்பிரளயமும் தேசங்களும். ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகினதென்றும் அவர் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். என்றால் மனுஷனை ஆண்டவர் நல்லவனாகவே படைத்தார். அவனிடத்தில் அவன் இங்கே அங்கே திரிந்து அவன் என்ன செய்தால் தன்னை கெடுத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், பாவத்தில் விழுந்தான், தேவன் மேல் நம்பிக்கை இழந்தான், தன்னுடைய வாழ்வை அவன் மாய்த்து கொண்டான் என்றும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மனிதநேயத்தின் ஒழுக்க நிலையை இது குறிப்பிடுகிறது. அப்படின்னால் ஆண்டவர் வார்த்தையினால் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார் ஏதேன் தோட்டத்தில். அந்த வார்த்தையின் கற்பனைகள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் அவர் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தான். அப்படி என்றால் அந்த விருட்சத்தை சாப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ சாகவே சாவா என்று சொன்னார். எப்பொழுது நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்கிறாயோ அந்த நாளில் நீ மரிப்பாய். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதை பாவம் என்று அதில் வாசிக்கிறோம். ஆனால் ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி என்றால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நான் புசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறேன், நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது நான் பாவம் செய்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம், நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால்
நான் பாவம் செய்வதற்காக என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுகிறேனே தவிர அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடிய தேவன் மேல் என்னுடைய நம்பிக்கை நான் வைக்காமல் இருக்கிறேனே. மனிதனினத்தின் ஒழுக்க நிலை இது குறிப்பிடுகிற அவன் இருதயத்தின் சிந்தனை முழுவதும் ஒவ்வொரு நாளும் தீமையாகவே இருக்கிறதே தவிர அது நன்மையான காரியங்களில் போய் முடிய மாட்டேங்கிறது. காரணம், நான் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் மாத்திரமே நல்லா இருக்க வேண்டும், அடுத்தவன் கெட்டு போக வேண்டாம், அவன் நன்றாகவே இருக்கக்கூடாது என்ற தீய சிந்தனைத்தான் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. அந்த சிந்தனையே நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. அப்படினால் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்க செய்கிறதை தவிர அந்த நம்பிக்கையில் வாழும்படியான ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்தில் அது செய்வதில்லை. நம்மை உண்டாக்கியதற்காக தேவன் வருந்துகிறார், மனஸ்தாப்படுகிறார். ஏன் மனிதனை படைத்தோம்? தொடங்கி அதை ஒரு 1000 வருஷத்துக்குள்ளாகவே எவ்வளோ மாற்றங்கள் உலகத்தில் ஏற்பட்டு விட்டன. மனிதன் பாவத்தில் விழுந்து தேவன் ஜலப்பிரளயத்தினால் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய அக்கிரமம் பெருகிற்று. ஆண்டவர் இந்த 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 2 முறை அவர் மனஸ்தாபப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் மனிதனை படைத்தோம்? நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன், தேவன் மேல் நம்பிக்கை வைக்காத மனிதர்கள், அக்கிரமத்தினால் அவர்கள் பெருகி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படினால் ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்ல, நான் அந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் ஜலப்பிரளயத்தினால். காரணம், பூமியின் பாவம் தேவ சமூகத்தில் எட்டினது என்று. ஏதேனில் ஆதாம் ஏவாளுக்கு நம்பிக்கை தந்த அதே ஆண்டவர் நோவா காலத்தில் உள்ள மக்களுக்கும் நம்பிக்கை தந்தார். பேழையின் வழியாக அந்த நம்பிக்கை இருந்தது. யார் ஒருவன் பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறான் அவனுக்கு ரட்சிப்பு, பேழைக்குள் இல்லாதவனுக்கு ரட்சிப்பே கிடையாது, அவன் ஜலத்தினால் அழிந்து விடுவான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்படினால் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் எங்கு சென்றால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து பார்க்க வேண்டும். காரணம், இன்றைக்கு அநேகர் உலகத்தில் அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி பற்பல தீர்த்த நதிகளுக்கு போய் அங்கே ஸ்நானம் பண்ணி வருகிறார்கள், அதிக பணங்களை செலவழிக்கிறார்கள். அதனால் ரட்சிப்பு எந்த மனிதனுக்கும் வரப்போவதில்லை. ஒரு பாவத்தை செய்யக்கூடிய மனிதன் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் வரும்பொழுதுதான் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக அவன் மோட்சத்திற்குள்ளாக செல்ல முடியுமே தவிர, எத்தனை தீர்த்த நதிகளுக்கு சென்றாலும், எத்தனை முறை குளித்து வந்தாலும், எத்தனை முறை மூழ்கி எந்திருந்தாலும் அந்த ரட்சிப்பு யாருக்கும் கிடைக்காது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எப்படியாக எழுதப்படுகிறது? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். என்றால் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாம் அழைக்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய வீட்டாரையும் எல்லாரையும் விட்டுட்டு உன்னுடைய மனைவி உனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்ன செய், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆபிரகாம் அவர் காண்பித்த தேசம் எப்படிப்பட்டது, அங்குள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்கே என்ன விளையும், என்ன சாப்பிட போகிறோம், இதையெல்லாம் யோசிக்கவே இல்லை. அன்றைய வார்த்தை கீழ்ப்படிந்தார், எழுந்தார், தன்னுடைய மனைவியும் வேலைக்காரர்களையும் தன்னுடைய மிருக ஜீவங்களையும் தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் காண்பித்த தேசத்திற்கு அவர் பிரயாணப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே என்ன இருக்கிறால், வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சிகரத்தை கட்டி மறுபடியும் ஜலத்தினால் நாம் அழிந்து போகாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் தங்களுடைய சுய சித்தத்தினால் ரட்சிப்பை தேட ஆரம்பித்தார்கள். தேவனை அண்டாமல் தங்களுடைய முயற்சியில் ரட்சிப்படைய வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் தேவன் இறங்கினார், மனிதர்களுடைய பாஷையை மாற்றினார், மனிதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒருவர் பேசுகிற பாஷை இன்னொருவர் புரியாமல் போய்விட்டது. வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு சிகரத்தை அவர்களால் கட்ட முடியாமல் போய்விட்டது. பூமியை தண்ணீரினால் ஆண்டவர் அழித்தார். அவர்கள் கிழக்கை நோக்கி பிரயாணப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். கிழக்கு என்றால் தேவனை விட்டு செல்லுதல் என்ற அர்த்தம். ஆதாம் ஏவாளுக்கும்
கிழக்கை ஆதாம் ஏவாளும் என்ன செய்தார்கள்? கிழக்கை நோக்கி தான் அவர்கள் சென்றார்கள். கிழக்கை ஏதேனில் காவல் வைத்தார் தேவன். காயினும் கிழக்கை நோக்கி தான் போனான். தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்றுவிட்டு அவனும் கிழக்கை நோக்கி போனார்கள். அவர்களுக்கும் நம்பிக்கை இருந்தது. ஆபிரகாமை பெரிய தேசமாக்குவதாக தேவன் என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குறுதி ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமை போல தேவன் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாக அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். பூமியில் உள்ள எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் அதை கொடுக்கிறார். ஆனால் அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு நாம் உபயோகப்படுத்தி தேவனோடு இணைந்து வாழ்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எபிரேய நம்பிக்கை, மேசியா நம்பிக்கை. எரேமியா 17:7 எரேமியா பக்தன் எழுதுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், எனக்காக ஒருவர் காத்திருக்கிறார், என்னை நடத்துகிறவர் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபிரேய அடிமைகள் விடுதலை எதிர்பார்த்தார்கள். ஒன்று எகிப்து தேசத்திலிருந்து, இன்னொன்று பாபிலோன் தேசத்திலிருந்து. காரணம், தேவனுடைய நியாயப்பிரமாணமாகிய 10 கட்டளைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால, தேவனை தூரப்படுத்தினால தேவன் இவர்களை ஜாதிகளின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதுவும் புறஜாதியாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அங்கு சென்றும் அவர்களுடைய கலாச்சாரத்தில் ஈடுபட்டு அக்கிரமம் அதிகமாய் செய்தபடியினாலே பாவம் பெருகி போயிற்று. வேலை பளு அதிகமானபடியினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்போதான் ஆண்டவரை தெரிஞ்சது. அப்போதான் ஆண்டவர் மோசே ஆரோனை அழைத்து இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்குவதற்காக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார்கள். பிறகு பாபிலோன் தேசத்தில் இவர்களை அடிமையிலாக கொடுத்தார். மீண்டும் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது அங்கே தானியேலும் அவனுடைய சகாக்களும் தங்களுடைய பாவங்களையும் தங்களுடைய முற்பிதாக்களின் பாவங்களையும் அறிக்கை செய்து தேவனிடத்தில் தங்களை தாழ்த்தினபடினால் பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். ஏசாயா 7:14 ஆண்டவர் இன்னொரு மேசியா நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். அது என்னவென்றால், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிறது. ஒரு கன்னிகை, அது மரியாள் என்று எழுதப்படலை. ஆனால் கன்னிகை என்று குறிப்பிடப்படும் பொழுது அக்காலங்களிலே பலஸ்தீன தேசத்தில் அநேகர், அந்த இஸ்ரவேலருக்குள்ளும் யூதேய தேசத்துக்குள்ளும் அல்லது நாசரேத்தில் இருந்த எல்லா மக்களுக்கும் அந்த கன்னிகள் என்ன செய்தார் என்றால், ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வயிற்றிலே பிறப்பாரோ என்று அநேகர் திருமணம் முடிக்காமல் இருந்தார்கள். கடைசியில் திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாளிடத்தில் தான் தேவதூதன் வந்து அங்கே வாக்குரைக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நீ கர்ப்பதரிக்கப்பட்டு ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டது. மத்தேயு 1:23 வாசிக்கிறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தத்தோடு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக தேவதூதன் அங்கே யோசேப்போடு பேசுகிறார். தேவன் தருகிற விடுதலை ஒவ்வொன்றும் இறுதியில் கிறிஸ்து மூலமாக தேவன் தரப்போகிற கடைசி வெற்றிக்கு ஒரு முன்னோடி தான். அதை இந்த உலகத்திலே நாம் அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும் பொழுது அது நிச்சயமாக பரலோகத்தின் ஒரு அனுபவமாக நமக்கு காணப்பட்டு, கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு சேர்ந்து அந்த நித்தியரானத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. வானத்தையும் பூமியையும் படைக்க தேவனை நம்புவதால் விடுதலை கிடைக்கும். தானோ தன் தேவனை நம்புவதால் விடுதலை கிடைக்கும். அதாவது எந்த தேசம் எடுக்கிற எந்த முயற்சியிலும் விடுதலை கிடைக்காது. எந்த தனிப்பட்ட நபரும் தன்னுடைய முயற்சியால் எடுக்கக்கூடிய எந்த காரியமும் விடுதலை கொடுக்காது. தேவன் மேல் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை மாத்திரமே நமக்கு விடுதலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தரை மட்டுமே நம்ப வேண்டும். நமது இறுதி வெற்றி மேசியாவை, அவரே நம்பிக்கை. அதாவது நோவாவின் காலத்தில்
அவர் 120 வருஷம் பிரசங்கித்தார் என்று வேதத்தில் எங்கே எழுதப்படலை. ஆனால் அந்த காலகட்டங்களை குறிப்பிட்டு பார்க்கும்போது 100 வருடங்களுக்கு மேல் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் பிரசங்கித்திருக்கிறார். என்ன பிரசங்கம்? 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்யும், இந்த உலகம் ஜலத்தினால் அழியப் போகிறது, நீங்கள் எல்லாரும் இந்த பேழைக்குள்ளே வந்து விடுங்கள், ரட்சிக்கப்படலாம் என்ற செய்தியைத்தான் தொடர்ந்து அத்தனை வருடங்கள் அவர் பிரசங்கித்திருக்கிறார். ஒரு நபர் கூட நோவாவின் பிரசங்கத்தை கேட்டு பேழைக்குள் வரவில்லை. அவர்களுடைய குடும்பம் 8 பேர் தவிர, மிருக ஜீவன்கள் தவிர, அதுவும் தேவன் எந்தெந்த மிருகத்தை கட்டளையிட்டிருந்தாரோ அந்த மிருகங்கள் எல்லாமே வந்து பேழைக்குள் பிரவேசித்தன. இதனால் ஆண்டவர் அவர் எதற்காக நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு அனுப்பி, அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பான் என்ற அர்த்தத்தோடு ஆண்டவர் கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் வந்ததன் மூலமாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் இல்லை என்றால், அவருடைய நம்பிக்கை இல்லை என்றால், நீங்களும் நானும் என்றைக்கோ எங்கோ மாய்ந்திருப்போம். நாம் இன்னும் உயிரோடு இருப்போம் என்பது நம்முடைய கரத்தில் இல்லை. ஒரு நாள் பிறப்பதை அறியாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். அதனால் நீ நாளை குறித்து ஏன் பெருமை பாராட்டுகிறாய் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவருடைய துணை இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. இயேசுவும் பழைய ஏற்பாட்டு நம்பிக்கை. ஏசாயாவின் புத்தகம் 53 அதிகாரம் 6வது வசனத்தில் ஏசாயா பக்தன் இப்படியே சொல்வார், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். என்றால் எனக்கு இஷ்டம் வந்த போல நான் என்னுடைய வழியிலே நான் போகுது, நான் என்ன செய்வேன்னு நான் சிந்திக்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேனே தவிர, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளை பெற்றிருக்கிறேனோ அதை செய்வதை நான் மறந்து விடுகிறேன். காரணம், கிறிஸ்துவின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் பாவம் செய்கிற நம்முடைய பாவத்தை கிறிஸ்துவானவர் தன்மேல் சுமந்து நமக்காக நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் கல்வாரி சிலுவையில் அடைந்தார். பழைய ஏற்பாட்டில் நம்பிக்கை நிறைவேறுதலை இயேசுவில் காணலாம். அது நம் விசுவாசம். நான் கிறிஸ்துவை விசுவாசித்தால் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்படின்றால் ரோமர் 6 அதிகாரம் 23வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான நித்திய ஜீவன் என்று பவுலார் எழுதுகிறார். அப்படின்னால் கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிவர தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். என்றால் நாம் சுமக்க வேண்டியதை கிறிஸ்து சுமக்கிறார், நாம் அனுபவிக்க வேண்டியதை கிறிஸ்து அனுபவித்தார். அப்படின்னால் நீ பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய பாவத்துக்கு நான் மறிக்கிறேன், என்னுடைய இரத்தத்தினாலே உன்னுடைய பாவம் கழுவப்படும், நீ என்னுடைய மகனாக என்னுடைய மகளாக இருக்க வேண்டும் என்ற நற்செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29வது வசனத்திலே யோவான் ஸ்நானன் மறுநாளிலே கிறிஸ்துவானவர் தன்னிடத்திலே வருகிறதை கண்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை விரல் சூட்டி மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்படின்றால் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவியினுடைய பாவத்தையும் சுமப்பதற்காகவே கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பலி ஆடாக இந்த உலகத்தில் வந்தார், அவர் பலியானார். கீழ்ப்படியாத மக்கள் தேவ உறவிலிருந்து துண்டித்து கொண்டது, அதை அடைத்து தேவனோடு மனிதனை இணைக்க மேசியாவின் மரணம் உண்டாக்கியது. நாம் பாவம் செய்து நாம் என்ன செய்கிறோம் என்றால் தேவனோடு உள்ள உறவை துண்டித்து கொண்டோம்.
மீண்டுமாக இங்கே இருக்கப்பட்ட அந்த பிளவை மறுபடியும் ஒன்று சேர்த்து பிதாவோடு நம்மை ஒன்றிணைப்பதற்காக கிறிஸ்துவானவர் வந்து பாலமாக அவர் விளங்கினார். அவர் வரவில்லை என்றால் இன்னும் நாம் தேவனுக்கு தூரமாகவே இருந்திருப்போமே தவிர நாம் நெருங்கி வாழ்வதற்கு வாய்ப்பே கிடைத்திருக்காது. ஆகவே தேவன் நம்மை விட்டு தூரத்தில் இருந்த பொழுதிலும் நம்மேல் தமது அன்பை வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்துவானவர் வந்து கல்வாரி சிலுவையில் மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார் என்று ரோமர் 5:8 வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நான் பாவத்தில் இருந்தாலும் என்னை நேசிக்கிறார், நான் அவரிடத்தில் வந்தாலும் இன்னும் அதிகமாக என்னை நேசிக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் உள்ளபடி கிறிஸ்துவனிடத்தில் வந்து தேவன் என்னை மன்னிப்பார், என்னுடைய பாவத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வெளிப்படுத்தும் பொழுது அதற்குண்டான பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் கிறிஸ்துவனிடத்தில் வரும் பொழுது அவர் நிச்சயம் உங்களையும் என்னையும் மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் பக்கம் 222 அம்மையார் இப்படியே எழுதுகிறாங்க, ஆபிரகாமின் வம்சத்தில் உலக ரட்சகர் பிறப்பார் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. இதனால் தன்னுடைய மகனை ஒரே பேரான குமாரனை பலியிடும்படி ஆண்டவர் சொல்றார். அந்த ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் இருக்கிறான். அப்படின்றால் அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அந்த ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் நமக்கு நிறைவேறப் போகிற நம்பிக்கைக்கு முன் அறிகுறிகளை வேதாகமத்தில் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள வாக்குறுதிகளின் நிறைவேறுதல அதன் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே அந்த பலியாட்டின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த ஆடு சிந்துகிற இரத்தத்தினால் நம்முடைய பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த ஆடு இயேசு கிறிஸ்துவே. ஜோசப் ஃபோர்ட் நியூட்டன் என்ற எழுத்தாளர் எழுதுகிறார், நம்பிக்கை என்பது மனதில் உறுதியாய் பற்றியிருக்கிற உண்மையாகும், விசுவாசம் என்பது இருதயத்தில் இருக்கிற நெருப்பாகும். பெயரறியப்படாத ஒரு ஆசிரியர் எழுதுகிறார், நீ வைத்திருக்கிற நம்பிக்கை நீ கீழே விழும்போது அது உன்னை என்ன செய்யுமா? தாங்குமா? அப்படியானால் கிறிஸ்துவில் நான் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது, ஒருவேளை வேதம் சொல்லுகிறது நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று. நாம் விழுந்தாலும் அந்த நம்பிக்கையில் நாம் மீண்டும் எழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? கிறிஸ்துக்குள் வந்த பிற்பாடு நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துக்குள் வரதுக்கு முன்பதாக நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த நம்பிக்கை மிகவும் அவசியம் தேவைப்படுகிறதா என்பதை யோசித்து கிறிஸ்துவின் வருகைக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம், அந்த ராஜ்யத்தில் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, செய்தி கேட்ட ஒவ்வொரு நேயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய உள்ளங்களில் ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய், அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய், கர்த்தர் இஷ்டமானால் மீண்டும் நாங்கள் சந்திக்கும் பொழுது அவர்களும் எங்களோடு சேர்ந்தது வேத தியானத்தை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெபத் தேவைகளை ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இதன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென்.